தமிழ் சினிமாவின் முக்கிய தயாரிப்பாளராக இருந்த ராஜன் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு தமிழ் சினிமாவுக்கே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட ஒரு குறிப்பிடத்தகுந்த தயாரிப்பாளர்கள்ல எப்பவுமே ராஜன் ஒரு பரபரப்புக்கு பேர் போன, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் சினிமா மேடைகளையும் பொது மேடைகளையும் பேசக்கூடிய கருத்து எப்பவுமே ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த ஒரு தூண்டிவிடக்கூடியதாகவே இருக்கும். அதன் காரணமாகவே அவர் எப்பவுமே ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய தயாரிப்பாளராகவே ராஜன் இருந்தாரு. ராஜன் இன்று மாலை சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு ஆற்றுல குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. தீயணைப்புத்துறை அவரோட உடலை மீட்டிருக்காங்க. அவரோட உடல் இப்பொழுது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கு. உடற்பு ஆய்வு முடிந்த பிறகு இந்த தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகும் எதிர்பார்க்கலாம். ராஜன் 1983 வெளியான பிரம்மச்சாரிகள் படத்தின் மூலயமா தயாரிப்பாளராக அறிமுகமானாரு. அதன் பிறகு 2000 வெளியான டபுள்ஸ், அதே ஆண்டு வெளியான அவள் பாவம், 2001 வெளியான நினைக்காத நானில்லை, இந்த 4 படங்களையுமே அவர் தயாரிப்பாளராக பணியாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1991 வெளியான நம்ம ஊரு மாரியம்மன் படத்துல இயக்குனரா ஒரு அறிமுகமாயிருந்தாரு. அதன் பிறகு 2005 வெளியான உணர்ச்சிகள் படத்தையும் அவர் இயக்கியிருந்தார். இது மட்டும் இல்லாம நடிகராகவும் சரி, எழுத்தாளராகவும் சரி, சினிமாவில பல துறைகள்ல தன்னோட பங்களிப்பை ராஜன் செஞ்சிருக்காரு. இது கட்டப்பாக நம்ம தயாரிப்பாளரா பார்க்கும்போது அவர் தயாரிப்பாளர்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து ரொம்ப காத்திரமாகவும் காட்டமாகவும் முன்வைத்து வந்த ஒரு தயாரிப்பாளராகவே ராஜன் இருந்தார். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க, அதனால தயாரிப்பாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து நஷ்டத்தை செஞ்சுட்டு வராங்க. இதற்கு நடிகர்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஆழமான கருத்தை தொடர்ந்து அவர் பேசிட்டே வந்தார். அதாவது ஒரு படம் 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த படத்துக்கோட ஹீரோக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சம்பளம் போயிடுது. மீதி 50 கோடி ரூபாயில தான் மீதி படம் எடுக்கிறாங்க. அந்த 50 கோடி ரூபாயில தான் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான சம்பளமும் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்டும் இருக்கு. இதனால ஹீரோக்கு பெருவாரியான சம்பளம் போகுமே தவிர்த்து ஒரு தரமான படமோ இல்ல அந்த படத்துல பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நிர்வாண ஊதியமோ கொடுக்க முடியாது. அதனால ஹீரோக்கள் தன்னோட ஊதியத்தை குறைச்சிக்கணும், அவங்க தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற கருத்தை ராஜன் தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தாரு. அதாவது மலையாள சினிமாவா இருக்கட்டும், தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய இயக்குனரும் நடிகர்களும் ஹீரோக்களும், அதாவது பெரிய ஹீரோக்களும் ஒரு படம் சரியா எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னா அடுத்த படம் அதே தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு போக்கு இல்ல. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய இயக்குனர்களும் பெரிய நடிகர்களும் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல காத்திரமான கருத்துக்களை ராஜன் முன் வச்சுட்டு வந்தாரு. அதனாலேயே அவர் தயாரிப்பாளர்கள்ல லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரா அவர் இருந்தாரு. ரொம்ப கோபத்துக்கும் பேர் போன ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க. அவரோட நண்பர்கள் கிட்ட நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவர் எந்த அளவுக்கு கோவப்படுவாரோ அந்த அளவுக்கு நண்பர்கள் கிட்டையும் தனக்கு தெரிஞ்சவர்கிட்டையும் ரொம்ப அழகாக இனிமையாக பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட தற்கொலைக்கு காரணமா என்ன இருக்கும் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது, அவரோட நட்பு வட்டாரத்துல குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா, இல்ல சினிமாவில் பணப்பிரச்சனை ஏதாவது இருந்ததா, இல்ல வேறு விதமான புற அழுத்தங்கள் அவரோட தற்கொலை காரணமா, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த விவகாரத்துல நமக்கு தெரிய வருது. இதுல காவல்துறை தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணை அடிப்படையில ராஜன் அவர்களோட தற்கொலைக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன அப்படின்னு தெரிய வரும் எதிர்பார்க்கலாம்.